கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்களை சந்திக்க நான் கர்த்தர் கொடுத்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில உற்றார் உறவினர்களும் கைவிடுகிறார்கள், நண்பர்கள் கைவிடுகிறார்கள். யோபனுடைய வாழ்க்கையில இப்படிதான் நாம் பார்த்திருக்கிறோம். அநேக காரியங்களை யோபனுடைய வாழ்க்கையில நாம் இப்படிதான் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கடன்லையும் கடல்ல போய் முழுகின அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்ம யார் நம்மளை தூக்குவார் என்று சொல்லி பார்க்கிற போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் புஸ்தகத்துல 18:16 உயரத்துல இருக்கிற கர்த்தர் கரத்தை நீட்டி நம்ம என்ன பண்றாரு, ஆழத்துல இருந்து, அந்த கடல் ஆழத்துல இருந்து நம்மள என்ன பண்ண தூக்கி விடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, நீங்க விழுந்துட்டீங்கன்னு நினைச்சிடாதீங்க. உங்களால எழுந்திருக்க முடியும் கர்த்தருடைய துணையினால. நீங்க கடன்ல மூழ்கி இருக்கீங்கன்னு நினைச்சிருங்களேன், ஒருவேளை இல்ல ஒரு பிரச்சனைல மூழ்கி இருக்கிறீங்க, மீள முடியல அப்படின்னு சொன்னா நீங்க பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் பயப்படவே கூடாது. கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை கண்டிப்பா வச்சிருப்பார். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய லைஃப்ல கூட நிறைய காரியங்கள், அதாவது பாசிட்டிவ் காட்டும் நெகட்டிவ் உண்டு. ஆனா நான் நெகட்டிவ் திங்கிங்லாவே இருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு செய்வார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த மைண்ட்ல இருங்க, கண்டிப்பா செய்வார். திருப்பி நான் ரிமைண்ட் பண்ற இந்த வசனத்தை சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லுகிறபடி, உயரத்தில் இருக்கிற நம் கர்த்தர், யாருங்க? உயரத்தில் இருக்கிற நம் கர்த்தர் கண்டிப்பாக கரத்தை நீட்டி கடனோடு கூட மூழ்கி இருக்கிற, மீள முடியாது இருக்கிற உங்க குடும்பத்தையும் உங்களையும் கர்த்தர் கரம் நீட்டி தூக்கி விடுவார். மறந்து விடாதீர்கள். இந்த வசனத்தை தியானம் பண்ணுங்கள். இந்த வசனம் உங்களை கண்டிப்பாக சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். God bless you.